நீங்க எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். எஃப்டில வந்து ஒரு சில பேங்க்ஸ் நாங்க வந்து அதிகமா இன்ட்ரெஸ்ட் தரோம்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நாங்க வந்து 7.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு சில பேர் நாங்க 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்றாங்களே. அப்படி அவங்க ஏன் சொல்றாங்க? சோ உண்மையாலுமே அவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதா என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. சோ எஃப்டில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பணம் போடுறதுனால பேங்க்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பணம் டெபாசிட் பண்ற பணத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ்க்கு லோனா கொடுப்பாங்க. சோ அதுல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா பேங்க் பிசினஸ் கிடைக்கும். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற இடத்துல தானே நம்மளும் போய் எப்படி பண்ணுவோம். சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக நாங்க வந்து இவ்வளவு அதிகமா இன்ட்ரெஸ்ட் தரோம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிசினஸ் ட்ரிக்கா வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணி பண்ணணும். முதல்ல வந்து எஃப்டில எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாம டாக்ஸ் எவ்வளவு இருக்கு, இன்ஃபிளேஷன் எவ்வளவு இருக்கு, இது மூணையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது எதையுமே கால்குலேட் பண்ணாம பிளைண்டா வந்து நம்ம போய் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டாக்ஸ் ரேட் அதிகமாகி இன்ஃபிளேஷன் அதிகமாச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஹெட்லைனை மட்டும் நம்பி நீங்க போய் வந்து எஃப்டி பண்ணாதீங்க. நீங்க அதை அனலைஸ் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிறது. எஃப்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள எத்தனை பேர் வந்து எஃப்டி பண்றீங்க அப்படிங்கிறதையும் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.